channel Verge Fashionista. Video clip போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் ரீசன்ட்டா Amazonல வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். So அதோட அன்பாக்சிங் வீடியோ and அதோட ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். So இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குனேன் அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன் வந்து நான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அதோட யூசேஜ் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். So வீடியோக்குள்ள போலாம் வாங்க. So first நான் ஆர்டர் போட்டது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹூக் வச்ச மாதிரியான ஒரு ஷெல்ஃப்ல வந்து அந்த ரேக் மாதிரி ஃபிட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதுதான் இது வந்து ஜஸ்ட் இது மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஃபிட்டிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் அது ஷெல்ஃப் இல்லைன்னா கபோர்ட் இருந்ததுனாலும் நீங்கள் அதில் வந்து இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். லைக் டை பெல்ட் எதுனாலும் நீங்கள் என்ன பர்பஸ்னாலும் நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அமேசானில் வந்து நான் ஒரு ரேட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் கேஷ் கரோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ கேஷ் கரோவில் வந்து நீங்கள் அமேசான் வெப்சைட் வந்து லாகின் பண்ணி ஸோ அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சதும் உங்கள் ஆர்டர் வந்து டெலிவரி ஆனதுக்கப்புறம் கேஷ் கரோவில் உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்து அதில் உடனே ஆட் ஆயிரும். லைக் கேஷ்பேக் மாதிரி உங்களுக்கு அமௌண்ட் வந்து அதில் ஆட் ஆயிரும். ஸோ கேஷ் கரோ கூட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செகண்டாக வந்து நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கிற ஸ்டெய்னர். ஸோ இது நம்ம ஜஸ்ட் சிங்கில் வந்து ஏதாவது உங்களுக்கு குப்பை போய் டஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகிக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு குச்சி எடுத்து வச்சு குத்தி அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிட்டு அப்புறம் அந்த வாட்டர் போகிறதுக்கான ஒரு சர்ஃபேஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி விடுவோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பண்ணவே வேணாம். ஸோ அதுக்கு தான் அது வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால நான் அமேசானில் பார்த்துட்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டெய்னர் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் நீங்கள் அதில் சிங்கில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்து உங்களுக்கு போயிடும். ஏதாவது டஸ்ட் இருந்ததுனாலும் உங்களுக்கு இதில் வந்து செட்டில் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோப் வாஷ் டிஸ்பென்சர். ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து கிச்சனில் நம்ம சிங்க் இருக்கும் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் ஒரு பவுல் இல்லைன்னா ஏதாவது ஒரு சோப் டிஷ் மாதிரி வச்சு அதில் நம்ம சோப் வச்சு தான் நம்ம இந்த உள்ளெல்லாம் வச்சு நம்ம வந்து வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணுவோம். ஸோ அந்த பிரச்சனை வந்து இதில் வந்து நீங்கள் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் கிளாஸ் உள் ஆகட்டும் இல்லைன்னா நம்ம வாஷ் பண்ணுற இந்த மாதிரியான ஸ்பஞ்ச் இருக்கட்டும், ஸோ எதுனா நீங்கள் வந்து வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த சோப்பில் டிப் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த சோப் வந்து அதுலேயே நம்ம வந்து வச்சுருவோம். அதாவது அந்த ஸ்பாஞ்ச் வந்து நம்ம அதுலேயே வந்து வச்சுருவோம். ஸோ அப்படி வைக்கிறப்ப என்ன ஆகும், அந்த ஸ்பாஞ்சில் இருக்கிற தண்ணி எல்லாம் போய் அதுலேயே செட்டில் ஆகிக்கும் அந்த சோப்பில். ஸோ அந்த சோப்பில் வந்து தண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக நிற்கும் இல்லையா. ஸோ அந்த இது வந்து அந்த ப்ராப்ளம் வந்து நம்ம இதில் வந்து பண்ண வேணாம். ஜஸ்ட் சோப் லிக்விட் இருந்ததுன்னா நீங்கள் இதுக்குள்ளே வந்து சோப் லிக்விட் இதில் ஊற்றிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பஞ்ச் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வெசல்ஸ் வந்து ஜஸ்ட் அந்த லிக்விட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ட்ரபிள் வந்து நீங்கள் பண்ண வேணாம். அண்ட் சில கிளாஸ்ஃபுல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அது வந்து ஜஸ்ட் பாக்டீரியா ஃபார்ம் ஆகுற மாதிரியான ஒரு இது இருக்கும், ஹைஜீனிக்காக இருக்காது. நீங்கள் எந்த வெசல்ஸ் வாஷ் பண்ணாலும் ஒரு ஸ்மெல் மாதிரியான ஒரு இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. நான் எப்படி பண்ணுறது வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஃபோர்த் ப்ராடக்ட் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ரேக். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம கிச்சன் கார்னர்ஸில் வந்து நீங்கள் இந்த ஸ்லாப் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நீங்கள் ஜஸ்ட் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க, க்ளூ வந்து நீங்கள் இதில் வந்துட்டு இதில் ஜஸ்ட்
இன்சர்ட் பண்ணி நீங்கள் இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். உங்கள் வாலில் வந்து இது ஸ்டிக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டிக்கி க்ளூ வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹேங் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டஃப் தான் இது. இதில் வந்து நீங்கள் என்னென்னா ஆயில் இல்லைன்னா உங்களுக்கு குட்டி குட்டி இந்த சால்ட் அண்ட் பெப்பர் கண்டெய்னர்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் இதில் வந்து வச்சு அடிக்கலாம். ஸோ இதுவுமே வந்து நான் வந்து கேஷ்கரோ ஆப் யூஸ் பண்ணி தான் இது வந்து நான் வாங்கினேன். அண்ட் ஃபிஃப்த்தாக நான் கேஷ்கரோ ஆப் யூஸ் பண்ணி அமேசானில் வாங்கின ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்கெட் மாதிரியான ஒரு அண்டர் ஷெல்ஃப் ரேக் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் இதே மாதிரி தான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்ச ப்ராடக்ட்லேயும் இதே மாதிரி ஒரு ஃபிட்டிங் வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ரேக்கில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு என்னன்னாலும் உங்களுக்கு இதில் வந்து வச்சுக்கலாம். லைக் பிளேட்ஸ் ஒரு கப் அண்ட் சாசர் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இதில் வந்து வச்சுக்கலாம். அண்ட் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரு பெண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வெயிட்லாம் கிடையாது, நல்ல ஒரு வெயிட்லெஸ்ஸான ஒரு ஸ்டீல் தான் இது. உங்களுக்கு ஒன்றும் பெண்ட் ஆகாது. குவாலிட்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும் இல்லையா, ஒரு நல்ல ஒரு பர்பஸ்க்காக நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கி நல்ல கிச்சன் வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் இதை வந்து பார்த்து வாங்கினேன் எல்லாமே. ஸோ நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ ஒரு 175 rupees கேஷ்பேக் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் டெலிவர் ஆனதுக்கப்புறம் எனக்கு 175 rupees வந்து கேஷ்பேக் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதுதான் அது உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு இருக்கும், உங்கள் கிச்சன்லேயும் இந்த மாதிரியான ஆர்கனைசிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாமா?